இன்றைக்கி எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னா என் தம்பி கூட அவுட்டிங் போகிறேன். அண்ட் அவுட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பைக்கை பற்றி விசாரிக்கிறதுக்காக போகிறோம். போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்கு போகலாம் அப்படின்றது தான் ஒரு பிளான். அண்ட் பீச்சுக்கு வந்தாச்சு. இது எந்த பீச்னால் N4 பீச்சுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நார்த் சென்னையில் வந்து N4 பீச்னால் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நடக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் நான் பண்ணுற சேஃப்டியெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு தான் ஒரு அவதாரம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். வேறு யாரும் இல்லைங்க, என் தம்பி தான் நல்ல வீடியோகிராஃபர் அண்ட் ஃபோட்டோகிராஃபர். நான் என்ன பண்ணாலும் எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாலும் எடுத்து கொடுத்துருவான். இவன் தான். அண்ட் என் தங்கச்சி நேர் ஆப்போசிட். எனக்கு ஃபோட்டோ வீடியோ ஒன்றுத்துலேயும் நிற்க மாட்டாள் என் கூட. அவளை பிடிச்சி நான் நிற்க வைக்கிறதுக்குள்ளே பட்ட பாடு இருக்கே ஐயோ. நெக்ஸ்ட்டு வந்து குரூப் பிக் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு பர்ச்சேஸை முடிச்சுட்டு எங்கள் தம்பியோட பர்த்டே அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். என் கை பிடிச்சிட்டு இருக்கேன், அதனால அப்படியே ஒரு கை இப்படி தண்ணி எடுத்து வந்துடக்கூடாது. அவன் கூட்டணும் கை ஒரு தூக்கி வச்சிருந்தேன். இருங்க, ஒண்ணு இல்ல கீழே உட்காரமா. போஸ்ட்லாம் கொடுக்குறோம். கூட்றா வாடி இவங்க ஓடிட்டோங்க. ஹை ஆட்ட எடுக்கிற நீ எடுக்கிற பத்தியா? ஓகே ஓகே. அப்ப ஆட் எனக்கு தேவை. சாப்பிடலாமா? கேக் கொடுத்தேன் பசங்களுக்கு. என்னடா அத கையில வாங்கிட்டு இருக்கான். ஒருத்தரா ஊட்டுக்க கப்பல்ஸ் அப்படியே ஊத்துறீங்க ரெண்டு நேரத்துல. ஒரே வேலைய மூஞ்சில மாறி மாறி ஊட்டு. இல்ல அது ஓகே. நீங்க எங்க போ ரோசி. ஏய் கப்பை எப்படி கழட்டனே? நான் கைய வச்சு அப்படியே தட்டேன். ஆஹா. ஏய் மூக்குவாய் அவங்கிட்ட ஓடியா தள்ள அவனுக்கு வழி விடு. ஆசை மட்டும் எடுத்து எல்லாம் வாங்கிச்சா? நைஸ். போடுமாடா. என்ன இருக்கு பாருங்க உள்ள. என்னன்னே தெரியலையே. இங்க பாருங்க. வா அது மட்டும் பாருங்க. போட்டு பாரு எவ்வளவு ஏறினோம். ஜாஸ்தி. அவ்வளோதாங்க, எனக்கு டே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கடையை காலி பண்ணிட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு.